நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் 75 சென்ட் விவசாய நிலந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டுக்கு அருகில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த லேண்டு கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து மதுரை செல்லக்கூடிய 4 வழிச்சாலையில் செட்டியப்பட்டி அப்படின்ற ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குது. கரெக்டாக சிறுமலை அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. தார் ரோடு ஃபேஸில் நமக்கு இந்த லேண்டு வந்துடுது. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 100 அடி நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குங்க. நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் சிறுமலை. கரெக்டாக மலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது. சிறுமலைக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் வந்துடும். தார் ரோடு ஃபேஸில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போரு, ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க. கேணி பங்கு தான், ஆனால் கேணியில் தண்ணி இல்லை. போர் தனி போர், சர்வீஸ் இருக்குதுங்க. ஃப்ரீ சர்வீஸோடு தான் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த இதில் கொய்யாவும் திராட்சையும் வச்சுருக்காங்க. திராட்சை பந்தல் இருக்குது. கொய்யா மரம் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது. ரெண்டு பலாமரம் இருக்குதுங்க. ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க சர்வீஸோட. இங்கே பார்த்தாவே தெரியும், கொய்யாக்காலம் கீழே கிடக்குது. ஒரு 20 தென்னை மரம் இருக்குதுங்க. 20 தென்னை மரமே நல்லா காப்பில் தாங்க இருக்குது. இந்த பந்தல்லாம் இதுதான் திராட்சை பந்தல். கொடி எல்லாமே நல்லா இதாக இருக்குது. ஒரு போரு கம்ப்ரஸரில் தாங்க ரன் ஆகுது போரு. கொஞ்சம் இடங்கள் பார்த்திங்கன்னா காலி இடமாகவும் இருக்குது போல், தரிசு லேண்டாகவும் காலி இடமாகவும் இருக்குது. 2 பலாமரம் இருக்குதுங்க. ஒரு நவா மரம் இருக்குது. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செட்டு இருக்குதுங்க. சரியாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஏன்னா ஆட்கள் இல்லை பராமரிக்கிறதுக்கு. வயசானவங்க தான், அதனால் அவங்களால சரியாக பராமரிக்க முடியலை. 2 பலாமரம் இருக்குதுங்க. திராட்சை பந்தல், திராட்சை கொடியோடு தான் இருக்குது. ஒரு 10லேருந்து 15 தென்னை மரம் வருங்க. தென்னை மரம் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது. மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு தான். நீங்கள் பாருங்கள், தென்னை மரத்தில் காப்பு இருக்குத. நார்மல் காப்பு தான், பெரிய அளவு காப்பு அப்படின்றத சொல்ல முடியாது. நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு இந்த இடம் சரியாக இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் மலை, சிறுமலை. இந்த இடம் பிடிச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இடத்த நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா டைரக்ட் சிட்டிங்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். டைரக்ட் ஓனர் தாங்க, ஒரே கையெழுத்து தாங்க. நமக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜில் வந்துடுது. இந்த பாருங்கள் ரோடு. மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதோட விலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.